எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கான தயார்படுத்தல் செயலமர்வு தொடர் 2024 டிசம்பர் மற்றும் 2025 ஜனவரி மாதங்களுக்கான செயலமர்வு தொடரின் டிசம்பர் மாத நிறைவு செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைய செயலமர்வில் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்று எளிமையாக அழைக்கப்படுகின்ற 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட்ட 23/10/29 இலக்க இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிவிசேட வர்த்தமான பத்திரிகை தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இந்த செயலமர்வு தொடர் செப்டம்பர் மாதத்துக்கு முன்பாக நடைபெற்ற போது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் தெளிவாக கலந்துரையாடி இருக்கிறோம். எங்களுக்கு ஞாபகங்கள் குறைந்து போவது இயல்பானது என்பதோடு புதியவர்களும் இணைந்திருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு இந்த விடயத்தை கொஞ்சம் புதிதாகவே கலந்துரையாடுவது போல நான் கலந்துரையாட இருக்கிறேன். ஏற்கனவே வேறு பிரிவுகளுக்கு கற்பிக்கப்பட்ட பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பான காணொளிகள் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். அவை போதுமானதாக அல்லாவிட்டாலும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் உயர்ந்த பட்சம் மிக விரிவாக பேசப்போகிறோம். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்பது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பற்றிய ஒரு சுருக்கம், ஒரு முன்னோட்டம் தொடர்பாக நான் உங்களோடு பேச வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 54வது உறுப்புரைக்கு அமைவாக பொதுச்சேவை ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அமைச்சரவையின் அங்கீகாரத்தோடு பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளரால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தாபன விதிக்கோவை தொகுதி 1 என்பதில் உள்ள முதல் 5 அத்தியாயங்களையும் பதிலீடு செய்யும் வகையில் 1589/30 என அடையாளப்படுத்தப்பட்ட முன்னைய பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. பின்னர் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பிரசித்தப்படுத்தப்பட்டதோடு 1/1/2023 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அது நடைமுறைக்கு வரும் விதமாக உள்ளது. இப்போ தற்போது வலையில் உள்ளது நாங்கள் இப்போ பார்க்குற பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள். இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்பதை பார்க்கின்ற போது பொதுச்சேவை ஆணைக்குழு என்றால் என்ன என்பதை பற்றி எங்களுக்கு தெரிய வரும். பொதுச்சேவை ஆணைக்குழு தொடர்பாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 9ஆம் அத்தியாயத்தில் நிறைவேற்றுத்துறை பகிரங்க சேவை எனும் தலைப்பின் கீழே காட்டப்பட்டிருக்கு. இந்த பகுதி உங்களுடைய பொது அறிவு சார்ந்த விடயத்துக்கும் அதே போல் பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 1 என அழைக்கப்படக்கூடிய வினாத்தாளுக்கும் பயனுடையதாக இருக்கும் என்கிற அடிப்படையில் அதை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். உறுப்புரை 54 சொல்லப்பட்டிருக்குது. அரசாங்க சேவை ஆணைக்குழு அல்லது பகிரங்க சேவை ஆணைக்குழு, பொது சேவை ஆணைக்குழு என வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. பகிரங்க சேவை ஆணைக்குழு அதற்கான உறுப்பினர்கள் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்கள்? பகிரங்க சேவை ஆணைக்குழு அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு நியமிக்கப்படுகின்றார்கள்? அரசியல் அமைப்பு பேரவையின் விதப்புரையின் மீது ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் 9 உறுப்பினர்களை அரசாங்க சேவை ஆணைக்குழு கொண்டிருக்கும். ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்ற 9 உறுப்பினர்கள் கொண்டதாக அரசாங்க சேவை ஆணைக்குழு இருக்கும். இது அரசியலமைப்பு பேரவையினால் விதப்புரை செய்யப்படுபவர்களிலிருந்து நியமிக்கப்படுவார்கள். அதாவது அரசியலமைப்பு பேரவை ரெக்கமெண்ட் பண்ணும் யாரை நியமிக்கலாம் என்று சொல்லி. இதில் 3 உறுப்பினர்கள், ஆக குறைந்தது 3 உறுப்பினர்கள் பகிரங்க அலுவலராக 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதில் ஒரு உறுப்பினரை தவிசாளராக ஜனாதிபதி நியமிப்பார். இந்த நியமனங்கள் எல்லாமே அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையின் மீது நடைபெறும். சரி, இதை தவிர அடுத்த ஒரு விடயம் இருக்குது.
பாராளுமன்றத்தின் மாகாண சபையின் உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவராக இருப்பின் அல்லது வருவாராயின் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவராக நியமிக்கப்படுதலோ அல்லது அத்தகைய உறுப்பினர் ஒருவராக தொடர்ந்து பதவி வகித்தலோ ஆகாது. இது நாங்கள் இப்படியான உரைப்பகுதிகளை கிரகித்தல் பாடத்தில் போகிறது. சரிதான். இப்போ இதில் எந்த ஒரு நபராவது ஆள் எவரும் பாராளுமன்றத்தின் மாகாண சபையின், நான் இந்த பகுதியை கீறி காட்டுறேன், அவர் பாராளுமன்றத்தின் ஒரு மாகாண சபையின் அல்லது உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவராக இருப்பின் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவராக நியமிக்கப்படுதல் ஆகாது. பாராளுமன்ற உறுப்பினராக மாகாண சபை அல்லது உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவராக இருப்பின் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவராக நியமிக்கப்படுதல் ஆகாது. இன்னொரு விதமாக இந்த பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்கோ. மேலகிரி கொண்டு வாரன் ஆளவரும் அவர் பாராளுமன்றத்தின் ஒரு மாகாண சபையின் அல்லது உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவராக வருவாராயின் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவராக தொடர்ந்து பதவி வகித்தல் ஆகாது. இது மறுபடி எவராவது ஒருவர் பாராளுமன்ற மாகாண சபை அல்லது உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவராக வருவாராக இருந்தால் அவர் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவராக தொடர்ந்து பதவி வகித்தல் ஆகாது. இங்கே 2 நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு இந்த பந்தி எழுதப்பட்டிருக்கு. ஒன்று, அவர் முதல்ல வகிக்கிற பதவி ஒரு அரசியல் பிரமுகராக இருந்தால், பாராளுமன்றம் மாகாண சபை உள்ளூர் அதிகார சபையின் உறுப்பினர் ஒருவராக இருந்தால் அவரை ஆணைக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கக்கூடாது. மறுவளமாக ஆணைக்குழுவின் உறுப்பினராக இருக்கும்போது அவர் பாராளுமன்ற அல்லது மாகாண சபை அல்லது உள்ளூர் அதிகார சபை உறுப்பினர் ஒருவராக வருவாராக இருந்தால் அவர் ஆணைக்குழுவில் தொடர்ந்து பதவி வகிக்கக்கூடாது. 2வது சந்தர்ப்பத்தில் அவருடைய முதல் நிலைமை ஆணைக்குழுவில் தான் இருக்கிறார், பிறகுதான் எம்பி ஆகிறார். ஆகினால் அவர் ஆணைக்குழுவில் இருக்க இயலாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு புரிதலுக்காக சொல்லியிருக்கிற. இப்போ சாதாரணமாக ஒரு மாகாண சபை உறுப்பினர் அல்லது உள்ளூர் அதிகார சபை உறுப்பினர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் அங்கத்தவராக இருக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போதைக்கு இந்த பகுதி போதும். சரிதான். நம்ம பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய நியமனம் தொடர்பாக, தாவிதம் தொடர்பாக அரசியலமைப்பினுடைய எந்த உறுப்புரை சொல்லுது? உறுப்புரை 54. எத்தனை அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள்? 9 பேர் இருக்க வேண்டும். அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்குரிய உறுப்பினர்கள் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்கள் அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் தவிசாளர் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார் என்று கேட்கப்பட்டால், அரசியல் அமைப்பு பேரவையின் விலப்புரையின் மீது ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதாக சொல்லலாம். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவராக யார் பதவி வகித்தலாகாது? பாராளுமன்றம், மாகாண சபை, உள்ளூர் அதிகார சபை உறுப்பினர் ஒருவராக இருப்பவர் பதவி வகித்தலாகாது என்பதாக இப்போதைக்கு. இதனுடைய தகுதி இனங்கள் சம்பந்தமாக நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் உங்களுடைய பொது அறிவு சார்ந்து அதை படிக்க வேணும் என்று கருதினா வாசித்து கொள்ளலாம். அதை தெரிஞ்சு கொள்வதில் நட்டம் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக, அதனுடைய உள்ளடக்கம், அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பார்ப்போம். இப்போ 54வது உறுப்புரையில் சொல்லப்பட்டிருக்கு பகிரங்க சேவை ஆணைக்குழுவினுடைய ஸ்தாபிதம் சம்பந்தமாக. பகிரங்க சேவை ஆணைக்குழு எவ்வாறு நியமிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அது 54வது உறுப்புரை 11 உபபிரிவுகளை கொண்டதாக இருக்கும். அது கொஞ்சம் பெரியது. நான் இப்போதைக்கு அந்த பகுதியை விட்டுட்டு போகும். சரிதானே? அடுத்தது 55வது உறுப்புரை.
அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 55வது உறுப்புரை. இது 5 உபபிரிவுகளை கொண்டதாக இருக்கும். இதை நாங்கள் முன்னுக்கு ஒருக்கா பார்த்து வச்சு கொண்டால் நல்லது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 55வது உறுப்புரை 5 உபபிரிவுகளை கொண்டது. 55(1), 55(2), 3, 4, 5 என்பதாக இருக்கும். சரிதானே? முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்குது, பகிரங்க அலுவலர் தொடர்பான எல்லா கொள்கைகளுக்கும் ஏற்பாடு செய்வதும் தீர்மானிப்பதும் அமைச்சரவைக்குரியது. பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான எல்லா விதமான கொள்கைகளையும் ஏற்பாடு செய்வதும் தீர்மானிப்பதும் அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுது. பகிரங்க சேவை ஆணைக்குழு பற்றி சொல்ல வந்த அரசியலமைப்பினுடைய உறுப்புரை அமைச்சரவை தொடர்பாக ஒரு விடயத்தை பேசுது. நாங்கள் அதை தெரிஞ்சு வச்சிருப்போம். 55(1) சொல்லப்பட்டிருக்கு, அமைச்சரவை என்பது பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான கொள்கைகளை ஏற்பாடு செய்தல், அவற்றை தீர்மானித்தல் தொடர்பான அதிகாரங்களை கொண்டிருக்கும். இப்போ இதில் இருக்கிற மாதிரியாக சொன்னால், இதில் ஒரு பகுதியை நாங்கள் பிரேக்கெட் பண்ணி நம்ம எளிமையாக சொல்லுகிற மாதிரியே சொல்லுகிறேன். இந்த பகுதியை அடைப்புக்குறிக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. இந்த பகுதியை அடைப்புக்குறியில் வச்சுக்கொண்டு நாங்கள் கதைப்போம். அமைச்சரவையானது பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான எல்லா கொள்கை விடயங்களுக்கும் ஏற்பாடு செய்தலும் அவற்றை தீர்மானித்தலும் வேண்டும். அமைச்சரவை பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான எல்லா கொள்கை விடயங்களுக்கும் ஏற்பாடு செய்தலும் அவற்றை தீர்மானித்தலும் வேண்டும். அந்த கொள்கை விடயங்களை கொஞ்சம் விவரித்து சொல்லுகிறேன் பாருங்க. நியமனங்கள், பதவி உயர்வுகள், இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் என்பன தொடர்பான கொள்கை உட்பட. சரிதானே? அப்போ நாங்கள் அதைத்தான் எல்லா கொள்கை விடயங்களுக்கும் என்பதற்கு முன்பாக அதை வச்சு வாசித்தால், அமைச்சரவையானது பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான நியமனங்கள், பதவி உயர்வுகள், இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் என்பன தொடர்பான கொள்கை உட்பட எல்லா கொள்கை விடயங்களுக்கும் ஏற்பாடு செய்தலும் அவற்றை தீர்மானித்தலும் வேண்டும். அப்போ சுருக்கமாக நாங்கள் சொல்லுகிறோம், பப்ளிக் சர்வீஸில் பாலிசியை யார் டிசைட் பண்ணுறது? கேபினட் தான் செய்யும், அமைச்சரவை செய்து கொண்டோம். இது ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு. 55(1) அரச சேவை பகிரங்க சேவை தொடர்பான கொள்கை வகுக்கும் பொறுப்பு அல்லது அதிகாரம் அமைச்சரவைக்குரியது. 2வது, எல்லா திணைக்கள தலைவர்களினதும் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் என்பன அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்படுதல் வேண்டும். திணைக்கள தலைவர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் இந்த விடயங்களும் அமைச்சரவைக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னால், ஒரு அரசாங்க அதிபருடைய நியமனம், மாவட்ட செயலாளர் நியமனம், இது அமைச்சரவை குறித்தாக்கப்பட்டிருக்கு. நாங்கள் பொதுவாக கதைக்கிற நேரத்தில் சொல்லுவார்கள், கேபினட் பேப்பர் போட்டிருக்குதாம், அந்த மேடம் போகிறாங்களாம், அந்த சேர் போகிறாங்களாம், இந்த மாதிரி கதைப்பாங்க. அப்போது திணைக்கள தலைவர்களுடைய நியமனம், அவர்களுடைய பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவை அமைச்சரவை குறித்தாக்கப்பட்டிருக்கு. இங்கே பதவி நீக்கம் என்பது அவர்களை பதவியிலிருந்து கலைச்சி விடுவது அல்ல. அவர்களுடைய பதவி நிறைவு பெற்று அவர்கள் பதவியிலிருந்து வெளியேறுவது, பென்ஷனில் போகிறது அல்லது ரிசைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பதவி நீக்கம் என்று சொல்லுவோம். பதவி நீங்குதல் சரிதானே? பதவி நீக்கம் என்று வருமாக இருந்தால், அதாவது ஒருவரை பதவியிலிருந்து நிப்பாட்டுவதாக இருந்தால், அது மேலே சொல்லப்பட்ட ஒழுக்காற்று கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த. அடுத்த பாருங்க, 3வது, அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய. அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய அந்த ஏற்பாடுகள் என்னன்னு நாங்கள் பிறகு பார்ப்போம். அரசியலமைப்பினுடைய ஏற்பாடுகள் சிலது இருக்கு. அந்த ஏற்பாடுகளுக்கு அமைவாக அதில் சொல்லப்பட்ட விடயங்களை கருத்தில் எடுத்து பகிரங்க அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் என்பன பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்படுதல் வேண்டும். இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விடயம்,
இந்த விடயத்தை விட்டு பார்த்தால் மிக இலகுவாக இருக்கு. அதனால் இதை விட்டு பார்க்கல. பகிரங்க அலுவலர்கள் என்ன பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் என்ன பகிரங்க அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் என்பன பகிரங்க சேவை ஆணைக்குழு குறித்தாக்கப்படுதல் வேண்டும். ஆனால் அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக, அரசியலமைப்பின் ஏற்பாடுண்டா மேலே இருக்கு பாருங்க, கொள்கைகளை தீர்மானிக்கிறது அமைச்சரவை. திணைக்கள தலைவர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் அமைச்சரவை குறித்தாக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஏற்பாடுகள், இன்னும் ஏற்பாடுகள் இருக்கு. இந்த ஏற்பாடுகளுக்கு அமைவாகத்தான் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவை பற்றி கீழே சொல்லப்பட்டிருக்கு. மாகாண பகிரங்க சேவையின் தத்துவங்களையும் பணிகளையும் திறக்குறைவு செய்தல் ஆகாது. ஆணைக்குழு சட்டத்தினால் தாவிக்கப்படுகின்ற மாகாண பகிரங்க சேவை ஆணைக்குழு இருக்குந்தானே, ப்ரொவின்சியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதுகின்ற அதிகாரத்திலையும் தலையீடு செய்யலாது. அப்போ இதுவும் இருக்கு. 55(4) என்கிற ஏற்பாட்டையும் அது பார்க்க. அதுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு ஆணைக்குழு அதனுடைய தத்துவங்கள் என்பது அதிகாரங்களை சொல்லும். அதிகாரங்களை பிரயோகிப்பதற்கு, பணிகளை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்ற நிலையியல் கட்டளையின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுவது, வகை சொல்வதாக இருக்க வரும். ஒவ்வொரு ஆண்டு முடிவிலும் அந்த ஆண்டு தொடர்பான அதன் செயற்பாடுகள் பற்றி, ஆணைக்குழுவின் செயற்பாடு பற்றி அறிக்கை ஒன்றை பாராளுமன்றத்துக்கு அது முன்வைக்க வேண்டும். இப்போ அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் வருடாந்த செயற்பாடு தொடர்பான அறிக்கையை யாருக்கு முன்வைப்பது என்று கேட்கப்பட்டால் அது பாராளுமன்ற செயலாளரிடம் அது கையளிக்கப்படும், பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். சரி, அப்போ 55வது உறுப்புரையில் 5 பிரிவுகள் இருக்குது. கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது, பகிரங்க சேவை தொடர்பான கொள்கைகள் அமைச்சரவைக்குரியவை. இரண்டாவது, திணைக்கள தலைவர்களுடைய எல்லா விடயங்களையும் கையாள்வது அமைச்சரவைக்கு. மூன்றாவது, பகிரங்க சேவை அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பது பகிரங்க சேவை ஆணைக்குழு குறித்தாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக. நான்காவது, மாகாண பொதுச்சேவையினுடைய அதிகாரங்களை கட்டுப்படுத்துவதாக பொதுச்சேவை ஆணைக்குழு இருக்க முடியாது. ஐந்தாவது, பகிரங்க சேவை ஆணைக்குழு அரசாங்கத்துக்கு பாராளுமன்றத்துக்கு வகை கூறுகின்ற அல்லது பொறுப்பு கூறுகின்ற ஒரு அமைப்பாக இருப்பதோடு ஆண்டு அறிக்கையை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தலும் வேண்டும் என்பதாக இருக்குது. இப்போ இப்படி அதனுடைய தாவிப்பு, அதனுடைய பணிகள் தொடர்பாக 55(3) உறுப்புரையில் அது சொல்லப்பட்டிருக்குது. 54(1) சொல்லப்பட்டிருக்கு. தாவிப்பது தொடர்பாக 55(3) சொல்லப்பட்டிருக்குது. அவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஏற்பாடுகளுக்கு உட்பட்டதாக பகிரங்க சேவை அலுவலர்களுடைய 5 விடயங்கள், நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய விடயங்கள் குறித்தாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நாங்கள் இதில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள், அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய அத்தியாயங்கள் ஓரளவுக்கு இதை பாடமாக்கி வச்சிருக்க வேணுமா என்று கேட்டால் அப்படி தேவையில்லை. ஆனால் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வருகிற போது அது கொஞ்சம் ஞாபகத்தில் நிற்க தொடங்கும். ஏன் ஞாபகத்தில் நிற்க தொடங்கும்? திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தராக ஒரு விடயத்தை கேட்டால், ஈவி எக்ஸாம் என்று சொன்னால் ஈவி எக்ஸாம் 10வது அத்தியாயத்தில் ஈவி எக்ஸாம் பற்றி சொல்லியிருக்குது என்று சொல்லி திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை படிக்கிற நேரத்தில், குறித்து வைக்கிற நேரத்தில் அது ஞாபகத்தில் இருக்கும். அப்போது இயலுமான அளவுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக படிப்பதன் மூலமாக அதை ஞாபகம் வச்சிருக்க பாருங்க. சரி, அப்போது இதில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள், அரசாங்க சேவை ஆணைக்குழு 1வது அத்தியாயம். நீங்கள் இதிலேயே பார்த்துக்கொள்ள, நான் அதை வாசித்து காட்டி நேரத்தை வீணாக்க விரும்புகிறேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு அத்தியாயத்தையும் தனியாக படிங்க, ஒரே அடியாக படிக்காது. அப்படியே புத்தகத்தை முழுக்க படிக்க போகிறேன் என்று சொல்லி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு அத்தியாயத்தையும் எடுத்து அதில் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு கேள்வியாக, ஏற்கனவே நாங்கள் பார்த்த காணொளிகளும் இருக்குது. நான் நிச்சயமாக அது குழுவில் பங்கிட்டு விடுவேன். அதோட இந்த காணொலியையும் சேர்த்து பார்ப்போம். அப்போ இதையும் சேர்த்து ஏற்கனவே இருக்கிற காணொலியையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். சரியா?
அதை மட்டும் அல்லது இதை மட்டும் வந்து பார்க்காம நான் இருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். சரி, இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு அத்தியாயம் தொடர்புலையும் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த அத்தியாயத்தில் ஒவ்வொரு உறுப்புரையை படிக்கிற நேரத்தில் அந்த உறுப்புரையை எப்படி கேள்வியாக வரலாம். நான் அது கேள்வியை செட் பண்ணி படித்து கொண்டு போனோம்டா அது கொஞ்சம் வசதி தருகிறதாக இருக்கும். இல்லாவிட்டால் வசதியாக இருக்கா. ஏதோ அறிவுக்கு படித்தா கேள்வி கேட்க என்னமோ இருந்தது தான் மறந்து போயிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புரையையும் வாசித்து அதில் வரக்கூடிய கேள்விகளை வச்சுக்கொண்டு அல்லது நீங்களே ஒரு கேள்வியை செட் பண்ணுற மாதிரி இதில் எப்படி கேள்வி கேட்கலாம் என்பது போல் படித்து கொண்டால் நல்ல. சரி, அப்போ இதில் பாருங்க, இந்த பகுதியில் 13 அத்தியாயங்கள் காட்சிப்படுத்தியிருக்கேன். சரிதானே? மேலோட்டமாக நீங்கள் வீடியோ புஷ் பண்ணி வச்சு கொண்டு பார்த்துக்கொள்ளலாம், அல்லது புத்தகம் குரூப்பில் போட்டுருக்குது அதை பார்த்துக்கொள்ள. சரியா? அதுக்கு பிறகு பாருங்க, அவை மொத்தமாக 22 அத்தியாயங்கள் இதில் இருக்கு. மொத்தமாக 22 அத்தியாயங்கள் இந்த பகுதியில் 60 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். சரிதான்? 60 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகமாக கூட இல்லை. அந்த 60 பக்கங்களையும் படித்தாலே நீங்கள் முழுக்க தெரிஞ்சு கொண்டவர்களாக இருப்பீங்க. சரி, நான் முதலாவது அத்தியாயத்துக்குள்ளே உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். முதலாவது அத்தியாயத்தில் என்ன இருக்குது அப்படி பார்க்கலாம் என்று சொல்லி, ஏற்கனவே படித்தவர்கள் கொஞ்சம் சலிப்பாக இருந்தால் மறந்து போயிருக்கும் பண்ணி நம்புகிறேன். ஞாபக சக்தி உள்ளவர்கள் என்ன கொஞ்சம் பிள்ளை பொறுத்து கொள்ளுங்க. அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய தாபிதம் முதலாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய ஸ்தாபிதம் எங்கே இருக்குது? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பு சட்டத்தின் 9ஆம் அத்தியாயம் 54ஆம் உறுப்புரை நியதிகளுக்கு அமைவாக அரசாங்க சேவை ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதில் பார்த்த 9 உறுப்பினர்கள் அரசியலமைப்பு பேரவையின் விதப்புரையின் மீது ஜனாதிபதியினால் நியமனம் செய்யப்படுகிறார்கள். 3 பேராவது அதில் பகிரங்க சேவையில் 15 ஆண்டுகளுக்கு குறையாத அனுபவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் பார்த்தோமே. சரி, அப்போ அந்த பகுதியை உள்ளடக்கியதாக அது 54(1) இருந்து நான் உங்களுக்கு சொன்னால் அது 11 பிரிவுகளை கொண்டதாக இருக்கும். 54(1) தொடக்கம் 54(11) வரையில் இந்த பிரிவுகளை கொண்டதாக இருக்கும். இதில் ஆணைக்குழு உறுப்பினர்களும் பகிரங்க சேவை அலுவலராக கருத வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக அவர்கள் பகிரங்க சேவை அலுவலர் பொதுவாக எடுக்கிறீங்க தண்டனை சட்டக்கோவையின் நோக்கங்களுக்காக. நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டால் நான் பகிரங்க உத்தியோகத்தர் இல்லை என்ன விசாரிக்கலாம் என்று சொல்லுகிறார். அப்போது அவர் பகிரங்க உத்தியோகத்தர், அதுக்கு மட்டும். சரிதான். மற்றபடி அவர்கள் பகிரங்க அலுவலராக கருதப்படுவது இல்லை. இப்படி 11 உறுப்புரைகளோடு அந்த பகுதி இருக்குது. இது 54ஆவது உறுப்புரைக்கு அமைவாக தாவிக்கப்பட்டிருக்கிறது. இது கேட்கலாம். சரிதானே? எங்கே கேட்கலாம் எங்கே கேட்கக்கூடாது என்று சொல்லி இல்லை. இது பிரசுரிக்கப்பட்ட அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பிரசுரிக்கப்பட்ட ஆண்டு பழைய இதில் கேட்டிருக்கிறாங்க. அது நடைமுறைக்கு வந்த திகதி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இது சுகம் 1/1/2023 அல்லது 2023 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. 2022 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி பிரசுரிக்கப்பட்டது. இந்த பிரசுரிக்கப்பட்ட திகதி நியமிக்கப்பட்ட திகதியிலிருந்து எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க. சரி, இது அடுத்தது பாருங்க, அரசியலமைப்பின் உறுப்புரைகளுக்கு அமைவாகன்னா அந்த உறுப்புரையில் சொல்லப்பட்ட எல்லைகள் வரையறைகள் அல்லது அந்த உறுப்புரையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களுக்கு அமைந்து ஒழுக வேணும். அதை புறக்கணிக்க இயலாது. அந்த உறுப்புரைகளில் சொல்லப்பட்ட விடயங்களுக்கு அமைவாக அவர்கள் இயங்கவும் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது பிறகு பார்ப்போம். அரசியலமைப்பின் 55(3) உறுப்புரையின் பிரகாரம் அரசியலமைப்பின் 55(3) உறுப்புரையின் பிரகாரம் 55(3) உறுப்புரை என்ன சொல்லப்பட்டிருக்கு? அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக
அரசியலமைப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக பகிரங்க அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் என்பன பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தானே? 55(3) நாங்கள் அதை கீறி காட்டினாங்கள். அந்த பகுதியை மட்டும் விட்டுட்டு, அதாவது அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக என்பதை விட்டுட்டு பார்த்தால், பகிரங்க சேவை அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரங்கள் பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட வேண்டும். முன்னுக்கு நாங்கள் சொல்லணும், அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக. இதுலேயும் அதான் சொல்லப்பட்டிருக்கு. அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக பொது சேவை ஆணைக்குழு அல்ல பகிரங்க சேவை ஆணைக்குழு, அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு இந்த விடயங்கள் உரித்தாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். சரியா? இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மற்ற ஏற்பாடுகளை கொஞ்சம் கவனித்து, அரசியலமைப்பின் 55(1), 55(2), 55(4) மற்றும் 61 ஊவன்னா உறுப்புரைகளுக்கு அமைவாக. உறுப்புரைகளுக்கு அமைவாக என்றால் அதில் இருக்கிற விஷயங்களை தட்டி கழிக்கிறார், அதில் இருக்கிற விடயங்களுக்கு கட்டுப்பட்டு என்பதாக பொருள் கொள்ள வரும். 55(1) என்ன சொல்லுது? பகிரங்க சேவை தொடர்பான அனைத்து கொள்கைகளுக்கும், பகிரங்க சேவை தொடர்பான எல்லா விதமான கொள்கைகளுக்கும் அமைச்சரவை ஏற்பாடு செய்யும். அமைச்சரவையானது பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான எல்லா கொள்கை விடயங்களுக்கும் ஏற்பாடு செய்தலும் அவற்றை தீர்மானித்தலும் வேண்டும். அதுக்கு நாங்கள் விளக்கம் சொல்லியிருக்க, நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவை தொடர்பான கொள்கை உட்பட அனைத்து கொள்கை விடயங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ இதுதான் 55(1). அப்போ அமைச்சரவைக்குத்தான் அந்த கொள்கை வகுக்கும் அதிகாரம் இருக்குது. எல்லா விடயமும் ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்படவில்லை என்பது ஒரு மட்டுப்பாடு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க? 55(2) என்ன சொல்லுது? திணைக்கள தலைவர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுவும் உறுப்புரையினுடைய ஏற்பாடு. 55(4) என்ன சொல்லுது? மாகாண பொதுச்சேவையின் அதிகாரங்களை தரக்குறைவு செய்யக்கூடாது. மாகாண பொதுச்சேவையினுடைய அதிகாரங்கள், ஆணைக்குழு சட்டத்தினால் தாவிக்கப்படுகின்ற மாகாண பகிரங்க சேவையின் தத்துவங்களையும் பணிகளையும் திறக்குறைவு செய்தல் ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 61 ஊவன்னா என்ன சொல்லுது? இந்த பகுதியையும் பார்த்துருவோமே. 61 ஊவன்னா என்ன சொல்லுது? சரியா? அரசியலமைப்பின் ஏற்பாடுகளில் இப்படி இன்னும் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன என்று சொல்லி பார்ப்போம். இப்போ 61 ஊவன்னா சொல்லுது? இந்த அத்தியாயத்தின் நோக்கங்களுக்காக, அதாவது பகிரங்க சேவை, பொது சேவை ஆணைக்குழு தொடர்பான இந்த அத்தியாயத்தின் நோக்கங்களுக்காக பகிரங்க அலுவலர் என்பது தரைப்படை, கடற்படை அல்லது வான்படை உறுப்பினர் ஒருவரை, தேர்தல் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் அத்தகைய ஆணைக்குழுவின் அலுவலர் ஒருவரை, தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் போலீஸ் அலுவலர் ஒருவரை, நீதித்துறை சேவை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகிரங்க அலுவலர் ஒருவரை, அல்லது கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் இலங்கை கணக்காய்வு சேவையில் இருக்கும் உறுப்பினர் ஒருவரை உள்ளடக்காது. இவையெல்லாம் பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய நிர்வாகத்துக்குள்ள வரமாட்டோம். இதையும் நாங்கள் வச்சுக்கொள்ளுவோம். 61 ஊவன்னா பகிரங்க அலுவலர்கள் என்பதற்குள் அடங்காதவர்கள் முப்படையினர், தேர்தல் ஆணைக்குழுவின் அலுவலர்கள், போலீஸ் அலுவலர்கள், நீதித்துறை அலுவலர்கள், கணக்காய்வு சேவையில் இருக்கும் அலுவலர்கள் ஆகிய 5 தரப்பினர் இதுக்குள்ள வரமாட்டேன். அதாவது இந்த அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு
செயற்படுகிறவர்களாக இவர்கள் இருக்க மாட்டார். அப்போ இந்த விடயங்களை உள்ளடக்கி வச்சுக்கொண்டு நாங்கள் பகிரங்க சேவை ஆணைக்குழுவினுடைய நியமனம் தொடர்பாக அல்லது அவர்களுடைய நியமனம் என்ன 5 விஷயம்: நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவை தொடர்பாக எங்களுக்கு உரிய புரிதலை தெரிஞ்சு வைத்திருக்க வரும். சரியா? அரசியலமைப்பினுடைய 55(1), 55(2), 55(4), 61(ඌ) ஆகிய உறுப்புரைகளுக்கு அமைவாக அதில் குறிப்பிடப்பட்ட விடயங்களுக்கு விலகி போகாமல் என்று பொருள் கொள்ளுங்கள். அரசியலமைப்பின் 55(3) உறுப்புரையின் பிரகாரம் உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3வது விஷயம், எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பகிரங்க சேவை ஆணைக்குழு தன்னுடைய விதிகள், ஒழுங்கு விதிகள், நடைமுறைகள் என்பவற்றிலிருந்து விலகி போகலாம் என்று சொல்லி ஒரு விடயம் இருக்கு. அரசாங்க சேவை ஆணைக்குழு தன்னுடைய இந்த விதிகளில் இருந்து விலகி நின்று தீர்மானம் எடுக்கலாம். எப்போ எடுக்கலாம்? அரசியலமைப்பினுடைய 12(1), 126 உறுப்புரைகளுக்கு அமைவாக. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்ல மிஞ்சி போகாமல், அதை மீறாமல். 12(1) என்ன சொல்லப்பட்டது என்றால், இலங்கையினுடைய அரசியலமைப்பினுடைய 12வது பிரிவில் சொல்லப்பட்ட விடயம், ஆட்கள் எல்லோரும் சமமானவர்கள் என்று சொல்லப்பட்டது. சட்டத்தின் முன்பு மனிதர்கள் எல்லோரும் சமமானவர்கள், சட்டத்தினால் சமமாக பாதுகாப்பதற்கு உரித்துடையவர்கள். சட்டத்தின் முன்பு ஆட்கள் எல்லோரும் சமமானவர்கள், அத்தோடு அவர்கள் சட்டத்தினால் சமமாக பாதுகாக்கப்படுவதற்கு உரித்துடையவர்கள் என்று சொல்லி 12(1) சொல்லி இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறது இடம் சரி தானே, சமத்துவத்துக்கான உரிமை என்பது கீழே அது இருக்கு. அப்போ இதில் சொல்லப்படுற எல்லோரும் சமமானவர்கள் என்கிற அடிப்படையிலேயும், அடுத்தது 126 அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமைகள் பற்றிய நியாயாதிக்கம் உயர் நீதிமன்றத்துக்கு உண்டு. யாருடைய அடிப்படை உரிமையாவது மீறப்பட்டிருந்தால் அதை நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் முறையிட்டு அதற்கான சகாயம், பல பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்க. 12(1), 126 ஆகிய உறுப்புரைகளின் ஏற்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு அதற்கு அமைவாக ஆணைக்குழு தன்னுடைய வரையறைகள், ஒழுங்கு விதிகள், நடைமுறைகள் ஆகியவற்றிலிருந்து விலகிச் செல்லும் உரிமையை தான் கொண்டுள்ளது. ஆணைக்குழு தன்னுடைய ஏற்பாடுகளிலிருந்து தானே விலகி போகல, பிரத்யேகமான சந்தர்ப்பங்களில் மட்டும். சரிதானே? அடுத்தது இன்னொரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது. நான் மேலே இருந்து சொல்லாமல் கீழே 7வது பிரிவை வாசித்து போட்டு திருப்பி உங்கள்கிட்ட மேலே வார நிலைகள். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 61 ஆவண்ணா 55(1) நியதிகளின்படி 55(1) என்றது கொள்கைகளை தீர்மானிப்பது அமைச்சரவை என்று சொல்லப்பட்டிருக்கு. அரசியலமைப்பினுடைய 6வது பிரிவை நான் இப்போ கதைக்கிறேன். இதில் அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்குது 55(1) கொள்கைகளை வகுப்பது அமைச்சரவைக்குரியது என்று சொல்லி. அப்போ அந்த நியதிகளின்படி அதில் சொல்லப்பட்ட கொள்கை கொண்ட வகுக்க இயலாது. ஆனால் கொள்கை தவிர கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இது சட்டாக்கம் செய்யணும். புதிய கொள்கை கொண்ட வகுக்க இயலாது. 55(1) கொள்கை வகுக்கும் அதிகாரம் அமைச்சரவை குறித்தாக்கப்பட்டிருக்குதல்லோ. அப்போ அதனால் இது கொள்கைகளை வகுக்க இயலாது. ஆனால் அமைச்சரவையின் கொள்கைகளுக்கு ஏற்ப அரசாங்க சேவை தொடர்புபட்ட விதிகள், ஒழுங்கு விதிகளை சட்டவாக்கம் செய்யலாம். அதே போல் அதை மீளப்பெறலாம், திருத்தலாம், மாற்றலாம், சீரமைக்கலாம், எல்லாம் செய்யலாம். சரியா? இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்க சேவை ஆணைக்குழு சட்டவாக்க அதிகாரத்தை கொண்டிருக்கிறது. ஆனால் 55(1) அமைவாக அது இருக்கும். அதாவது கொள்கையை சார்ந்தது இருக்கக்கூடாது, நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அதை செய்யலாம். இன்னொன்று, ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கு தானே 55(3) உரித்தாக்கப்பட்டிருக்கக்கூடிய தத்துவங்கள். அதாவது அதனுடைய பொருள் 55(3) உரித்தாக்கப்பட்டிருக்குது தத்துவங்கள் என்றால் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்கள்.
சரிதானே? அரசாங்க சேவை ஆணைக்குழு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அரசாங்க சேவை ஆணைக்குழு 56ஆம் பிரிவில் சொல்லுது, ஆணைக்குழு அங்கத்தவர்கள் அல்லாத வேறு 3 நபர்களை கொண்ட ஒரு குழுவிடம், அரசாங்க சேவை ஆணைக்குழு உறுப்பினர்கள் அல்லாத வேறு 3 பேரை கொண்ட ஒரு குழுவிடம் தனக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்களை கையளிக்கலாம். தனக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்களினுடைய ஒரு பகுதியை அது கையளிக்க முடியும். அதாவது சில வகை உத்தியோகத்தர்கள், சில வகுதி உத்தியோகத்தர்கள் தொடர்பான நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவை தொடர்பான அதிகாரங்களை பிரயோகிக்குமாறு கையளிக்க முடியும். 57வது உறுப்புரையில் சொல்லப்பட்டிருக்கு, ஆணைக்குழு தனக்குரிய தத்துவங்களை அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருக்கு கையளிக்கலாம். அதாவது தனக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய தத்துவங்களின் சில வகுதி உத்தியோகத்தர்கள் தொடர்பான அதிகாரங்களை அரசாங்க அலுவலர் ஒருவரிடம் கையளிக்கலாம். அவ்வாறான கையளிப்புகள் அனைத்தும் வர்த்தமானி அறிவித்தலின் மூலமாக பகிரங்கப்படுத்தப்படுதல் வேண்டும். குழுவுக்கு கையளித்தால் என்ன, அல்லது உத்தியோகத்தருக்கு கையளித்தால் என்ன, அது வர்த்தமானி அறிவித்தலின் மூலமாக பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். அப்போ 56 படித்தாச்சு, 57 படித்தாச்சு, 58 சொல்லப்பட்டிருக்குது. 58 மேலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4ஆம் உறுப்புரையை பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பினுடைய 58வது பிரிவு இந்த விஷயத்தை வழங்கப்படுத்துது. எப்படி சொல்லுதுன்னா, பகிரங்க சேவை ஆணைக்குழு தனக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்களை கையளிக்கின்ற ஒரு குழு அல்லது தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தர் அந்த தத்துவங்களை பிரயோகிக்கும் போது அதனால் மனக்குறை அடைகின்ற எந்த ஒரு அரசாங்க உத்தியோகத்தரும் அரசியலமைப்பு மற்ற சட்டங்களின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அந்த விடயம் தொடர்பில் மேன்முறையீடு செய்யலாம். திரும்ப சொல்லுகிறேன், அரசாங்க சேவை ஆணைக்குழு தன்னுடைய அதிகாரங்களை தன் அங்கத்தவர்கள் அல்லாத வேறு 3 நபர்களை கொண்ட ஒரு குழுவிடம் கையளிக்கிறது அல்லது அரசாங்க உத்தியோகத்தரிடம் கையளிக்கிறது. இவ்வாறு அரசாங்க உத்தியோகத்தரிடம் கையளிக்கிற போதோ அல்லது ஒரு குழுவுடன் கையளிக்கிற போதோ அவர்கள் அந்த தத்துவங்களை பிரயோகிக்கும் போது அதனால் இடர் நேர்வு அடைகின்ற, அதனால் துன்பம் அடைகின்ற, அதனால் பாதிப்புக்குள்ளாகிற ஒரு உத்தியோகத்தர் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்யலாம். அவ்வாறு செய்யப்பட்ட மேன்முறையீட்டை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த தத்துவங்களை பிரயோகிக்கின்ற குழு அல்லது அரசாங்க உத்தியோகத்தர்களால் வெளியிடப்பட்ட எந்த ஒரு தீர்மானத்தையும் மாற்றுவதற்கு, திருத்துவதற்கு, சீரமைப்பதற்கு, ரத்து செய்வதற்கு அல்லது அதனை உறுதிப்படுத்துவதற்கு பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உண்டு. அதுபோல அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் அல்லது அதனை பிரயோகிப்பது தொடர்பாக பொருள் கோடல் செய்யும் போது அதனுடைய பொருள் விளக்கம் தொடர்பில் ஏதாவது இடர்பாடு இருக்குமாக இருந்தால், மட்டுப்பாடுகள் இருக்குமாக இருந்தால், அப்போது அது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கிற அதிகாரமும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டிருக்குது. ஒரு நிமிஷம் பிள்ளைகள் வாரன். சரி, தொடர்ந்து பேசுவோம். இப்போ நான் சொல்லுகிற போது பிள்ளைகள் எனக்கு தெரியும் கொஞ்சம் இது ஜனரஞ்சகமாக இருக்காது, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக படிக்கிற விஷயமா இருக்காது. ஆனால் தெரிஞ்சு கொள்ளும். சரி, அரசியலமைப்பு சட்டத்தையும் இதையும் தொடர்படுத்தி தெரிஞ்சு கொள்ள வேணும். இது தொடர்பாக 2 வீடியோ இன்றைக்கு செய்கிறோண்டு, ஏற்கனவே படிப்பிச்சோண்டு 2 வீடியோ போடுகிறேன். 2டையும் பார்த்துக்கொள்ளுங்க. நான் திரும்ப சொல்லுகிறது, நாங்கள் இலகுவான பகுதி
உள்ள நியமனம், வினத்திரமாண்டல பரீட்சை, விடுவிப்பு இப்படின்னு படித்து கொண்டு போக யாராவது வித்தியாசமாக மாற்றி யோசிக்கக்கூடிய டீம் இதுக்குள்ள கேள்வியை கேட்கலாம். அப்போ எங்களுக்கு எல்லா ஆர்டிக்கலும் தெரிஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய 60 பக்கத்தில் எந்த பக்கத்தில் கேள்வி கேட்டாலும் எங்களுக்கு கூட அந்த உறுப்புரை ஞாபகம் வரக்கூடிய அளவுக்கு இருக்க வேணும். சரிதானே? அப்போ அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப இதை கதைக்கிறேன். இதை ஆகப்பெரிய ஜனரஞ்சகமாக இருக்காது என்ற எனக்கும் தெரியும். அப்போ இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவில் ஏற்பாடு செய்யப்படாத விடயங்கள் தொடர்பாகவோ அல்லது அதில் பொருள்கூடலில் ஏதாவது இடர்பாடு இருக்குமாக இருந்தாலோ இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுக்கிற அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு இருக்கு. சரிதானே? அதே போல் திணைக்கள தலைவர்களுடைய நியமனம் தொடர்பாக அதிகாரம் அமைச்சரவைக்கு தான் இருக்குது. ஆனால் அவர்கள் தொடர்பாக ஒரு அறிக்கை அமைச்சரவை கேட்குமாக இருந்தால் அதை கொடுக்கறது ஆணைக்குழு கொடுக்கும். ஆணைக்குழுவில் சேவையில் இருப்பவர்கள் தான் திணைக்கள தலைவர்களாக நியமனத்துக்கு போவார். அப்படி போகிற நேரத்தில் ஆணைக்குழுவிட்ட கேட்டார். சரிதானே? அமைச்சரவையிடம் உசாவுதல், அமைச்சரவை இவர்கள்ட்ட உசாவுதல்னா இவர்கள்ட்ட ரெஃபரன்ஸ் கேட்கும். அப்படி செய்யலாமான்னு அதுக்கு பதிலளிக்கிறேன். இவர்களுடைய பொறுப்பாக இருக்கும். முக்கியமான 2 விடயம் இந்த அத்தியாயத்தில் சொல்லுகிறேன். இது யாருக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று கேட்பார்கள். பாராளுமன்றத்துக்கு வகை கூற வேண்டும். நாங்கள் முதல்ல அங்கே பார்த்துட்டோம். 55 இருக்குது. என்ன ஆணைக்குழு தன்னுடைய தத்துவங்களை நிறைவேற்றுவதில் அல்லது தன்னுடைய கடமைகளை மேற்கொள்வதில் பாராளுமன்ற நிலையியல் கட்டளைகளுக்கு அமைவாக பாராளுமன்றத்துக்கு பொறுப்பானதாகவும் வகை கூறுவதாகவும் இருக்க வேணும். ஒவ்வொரு வருடத்தின் போதும் மேற்கொள்ளப்பட்ட பணி தொடர்பான அறிக்கையை அந்தந்த பஞ்சாங்க வருடத்துக்கு பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்தபடி அமைப்புகளை இப்போ கேட்கக்கூடியது அடிக்கடி டிவி எக்ஸாமில் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. பொதுச்சேவை ஆணைக்குழுவின் சுதந்திரம் தொடர்பாக அல்லது அதனுடைய சுயாதீனத்தன்மையை பேணும் நோக்கில், சுயாதீனத்தன்மையை பாதுகாக்கும் நோக்கில் செய்யப்பட்டுள்ள 2 ஏற்பாடுகள். இது கேட்கலாம். அழகான கேள்வியாக கேட்கலாம். சரிதானே? சுயாதீனத்தன்மையை பேணும் நோக்கில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2 ஏற்பாடுகள் சொல்லுங்கோ என்று சொல்லி கேட்டால் 2 விடயம் சொல்ல வேணும். ஒன்று, ஆணைக்குழு அல்லது ஆணைக்குழுவினுடைய தத்துவங்களை பிரயோகிக்கின்ற குழு அல்லது ஆணைக்குழுவின் தத்துவங்களை பிரயோகிக்கின்ற உத்தியோகத்தர் மீது அரசியலமைப்பினுடைய 59, 126 உறுப்புரைகளின் ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு இதில் 2 உறுப்புரைகள் இருக்குது. 59, 126ன்றது 59 நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை, 126 நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அடிப்படை உரிமைகள். இப்போ இந்த 2 விடயங்களையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேணும். அவங்களும் கேள்வி கேட்கிறான்னு சொல்லக்கூடாது. அரசியலமைப்பினுடைய 59 உறுப்புரை மற்றும் 126ஆம் உறுப்புரை ஏற்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு அதுக்கு உட்பட்டு. சரிதானே? அதில் அவை 2 பேரும் கேள்வி கேட்கலாம் அல்லது அவர்கள் அதை மாற்றலாம். இந்த தீர்மானம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கலாம். யார்? நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபையும் அடிப்படை உரிமைகள் தொடர்பில் உயர் நீதிமன்றம். அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு பொதுவாக என்ன சொல்லுகிறோம்? ஆணைக்குழு அல்லது ஆணைக்குழுவின் தத்துவங்களை பிரயோகிக்கும் ஒரு குழு, ஆணைக்குழுவின் தத்துவங்களை பிரயோகிக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள் மேற்கொண்ட எந்த ஒரு தீர்மானத்தின் மீதும் அல்லது கட்டளையின் மீதும் விசாரணை செய்தல், பிரகடனங்களை செய்தல் என்பது இலங்கையினுடைய எந்த ஒரு நீதிமன்றம் அல்லது நியாய சபைக்கும் அதிகாரம் கிடையாது, நியாயாதிக்கம் கிடையாது. அப்போ யாரும் கேள்வி கேட்கிறார் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் 2 சந்தர்ப்பத்தில் அது 59, 126 உறுப்புரை ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு அதுக்கு கட்டுப்பட்டு தான் அது இருக்க வரும். இப்போ இது ஒன்று. சுதந்திரத்தன்மையை பேணுவதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு இலங்கையில் எந்த ஒரு நீதிமன்ற நியாய சபைக்கும் ஆணைக்குழு அல்லது ஆணைக்குழுவின் தத்துவங்களை பிரயோகிக்கின்ற ஒரு குழு அல்லது அரசாங்க உத்தியோகத்தருடைய ஒரு தீர்மானம், ஒரு கட்டளை ஒன்றின் மீது விசாரணை செய்வதற்கோ பிரகடனம் ஒன்றை செய்வதற்கோ கட்டளை ஒன்றை பிறப்பிப்பதற்கோ அதிகாரம் கிடையாது.
ஆனால் அதில் மட்டுப்பாடு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அரசியலமைப்பில் 59 126 உறுப்புரையின் ஏற்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு. சரியா? அடுத்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஆணைக்குழு அல்லது ஆணைக்குழுவின் அதிகாரம் கையளிக்கப்பட்ட குழு, ஆணைக்குழுவினால் அதிகாரங்களுக்கு கையளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஆகியோர் தங்களுடைய கர்மங்களை செய்யும் போது அதில் முறையற்ற விதமாக தலையிடுகிற, அழுத்தம் கொடுக்கிற எந்த ஒரு நபராவது மேல் நீதிமன்றம் ஒன்றில் குற்றவாளியாக காணப்பட்டால், அப்போ இந்த வழக்கு விசாரிக்க வேண்டியது ஹைகோர்ட்டில், மேல் நீதிமன்றம் ஒன்றில் குற்றவாளியாக காணப்படுவாராக இருந்தால் அவருக்கு 100,000 ரூபாய் தண்டப்பணம், 7 ஆண்டுகளுக்கு மேற்படாத சிறை தண்டனை அல்லது இருவகை தண்டனைகளும் இணைந்த ஒரு தண்டனை வழங்கப்படலாம். இப்போ இதுதான் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு. சரியா? இப்போ அடுத்தது 2வது அத்தியாயம், கையளிக்கப்பட்டுள்ள தத்துவங்களை பிரயோகித்தல் என்பது 2வது அத்தியாயம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது உங்களுக்கு பெரிய ஆர்வத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பகுதி அல்ல, ஆனால் கட்டாயம் படித்து வைத்திருக்க வேண்டிய பகுதி என்கிற அடிப்படையில் 1வது அத்தியாயத்தை ஒரு சின்ன சமரி, 11 ஆர்டிக்கல் தானே சொல்லிட்டு போகிறோம். முதலாவது அதனுடைய தாவிப்பு, எவ்வாறு ஸ்தாபிக்கப்பட்டது, எவ்வாறு நிறுவப்பட்டுள்ளது. 54ஆம் உறுப்புரை அரசியலமைப்பு சட்டத்தின் அரசியலமைப்பு சட்டம் சொல்லலாம் வடிவ சொல்லுவோம். இலங்கை ஜனநாயக சுதந்திர குடியரசின் அரசியலமைப்பு 9ஆம் அத்தியாயம் 54 உறுப்புரை. அதே போல் ஆணைக்குழுவுக்குரிய தத்துவங்களை பற்றி கேட்டால், பகிரங்க உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு உரித்தளிக்கப்பட்டிருக்கு சில உறுப்புரைகளின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக. சரிதான்? ஆணைக்குழு தன்னுடைய தீர்மானம் அல்லது ஏற்பாடுகளில் இருந்து விலகி சென்று தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் கொண்டது. அதுபோல் ஆணைக்குழு தனக்கு வழங்கப்பட்ட தத்துவங்களை ஒரு குழுவிடம் அல்லது அரசாங்க உத்தியோகத்தரிடம் கையளிக்கலாம். அப்படித்தானே? கையளிக்கலாம். அவ்வாறு கையளிக்கப்பட்ட அதிகாரம் பெற்ற குழு அல்லது உத்தியோகத்தர் அதை பிரயோகிக்கும் போது அதனால் மனக்குறை அடைகின்ற ஒருவர் அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு, சட்ட ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு மேன்முறையீடு செய்யலாம். சட்டவாக்கம் செய்வதற்கு, அதாவது 55 உறுப்புரைக்கு அமைவாக கொள்கைகள் வகுப்பது தவிர்த்து சட்டவாக்கம் செய்வது தொடர்பாகவும், இந்த விதிகள், ஒழுங்கு விதிகள், நடைமுறைகள் என்பவற்றை திருத்துவதற்கு, மீளப்பெறுவதற்கு, சீராக்கம் செய்வதற்கு உரிமை ஆணைக்குழுவுக்கு உண்டு. ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளின் பிரயோகம், அதனுடைய பொருள்கோடல் தொடர்பாக ஏதும் இடர்பாடு இருந்தால் அது இறுதி தீர்மானம் ஆணைக்குழு தான் எடுக்க வேண்டும். பாராளுமன்றத்துக்கு வகை கூறுவதாக இருக்கும். 2 வகையில் அதனுடைய சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த 11 ஆர்டிக்கலும் கொஞ்சம் சிக்கலாக இருந்தாலும் ஓரளவாக நாங்கள் இதை படித்து வச்சிருக்கிறோம். திரும்ப இது ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. சரிதானே? நான் ஏற்கனவே சொன்னது போல் புத்தாண்டுக்கான ஆயத்த பணிகளில் ஈடுபடுவதற்கு வசதியாக இன்றைக்கு மட்டும் இந்த வகுப்பை 1 மணித்தியாலத்தில் நிறைவு செய்கிறேன். என்னுடைய வசதிக்காக இல்லை, உங்களுடைய வசதிக்காக நிறைவு செய்து கொள்கிறேன். ரெக்கார்டிங்கை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் ரெக்கார்டிங்கில் நீங்கள் ஏதாவது பேசுகிறதாக இருந்தால் காத்திருக்கேன்.